அருண் எந்த சமயத்தில் வாயை வச்சாருன்னு தெரியலங்க, மொத்தமாக முடிஞ்சுது. ஆக்சுவலாக அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தாப்புல எவனோ ஒருத்தர் அவுட் ஆக போகிறான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து அவுட் ஆகிட்டாரு. ஆனால் இதுக்கான ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அருணும் ஒரு காரணம் தான். அருண் வந்து இந்த இடத்துல ராணுவ கேர் பண்ணது, அந்த இடத்துல ஓடி வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி நின்னது, அவர் தூக்கிட்டு போனது எல்லாமே உண்மையில சொல்கிறேன், உண்மையிலே அப்ரிஷியேட்டபிள் விஷயம் தான். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஓடி அந்த ஆள் வந்து அருண் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ கடைசி வரைக்கும் ராணுவ கூட்டிகிட்டு போனது எல்லாமே அருண் தான். அருண் வந்து பண்ணுறதை வந்து வேற யாருமே பண்ணலை அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே டாஸ்க்ல இருக்கும்போது அருண் மட்டும் தான் ஓடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அருணை பாராட்டலாம். ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமே அருண் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. அதாவது அருண் மட்டும் இல்லை, அருணும் ஜெஃப்ரி தான். ஏன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டை எப்படி ஆடி இருக்கணும், ஓகே முதல்ல நம்ம கல்லை எடுத்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக தான் யோசிக்கணும் அடுத்து போய் அட்டாக் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, ஜெஃப்ரியும் அருணும் போயிட்டு இந்த பக்கம் மஞ்சரிலேருந்து கல்லை புடிட்டு வந்துட்டாங்க. ஸோ புடிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டே அவ்வளோ கலவரம் வரதுக்கு காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து அட்டாக் மோட கையில் எடுத்தது தான். அதை வந்து செகண்ட் ரவுண்டில் எடுத்துருக்கலாம், எடுத்துட்டார் இவர். ஓகேங்களா, இவரும் சரி ஜெஃப்ரியும் சரி போய் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ராணுவ இந்த பக்கம் திருப்பி ராணுவ தான் போய் மஞ்சரி டீமில் போய் மஞ்சரி ராணுவம் தான் டீம். ஸோ அவங்க டீமில் அவர் திருப்பி வந்ததுக்கப்புறம் கல்லு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னும் போது அவனுக்கு கோவம் வராதா, அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்லை எடுத்துகிட்டு வருவானா, எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க போய் உருட்டு வந்துருவாங்க. திருப்பி அவன் வந்து எடுக்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவன் அடிக்க வரான் அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டாப்ல அருண் பண்ணது அங்கே கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இவங்க போய் எடுக்கிறது வந்து அடிக்க வரதில்லை, அவன் வர்றது வந்து அவன் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கையை ஓங்கிட்டு அடிக்கவே போல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் எடுக்க தான் போனால் இவங்க 3 பேர் சேர்ந்து தடுக்கிறாங்க. யார் ஆக்சுவலாக ஜெஃப்ரி டீமில் வந்து அருணும் விஷாலும் ஜெஃப்ரி டீம்லேயே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, இந்த இடத்துல ஜெஃப்ரி அருண் விஷால் இவங்க 3 பேர் சேர்ந்து ராணுவ பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க 3 பேர் சேர்ந்து அவன் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாப்புல, அவன் வந்து எங்களை அடிக்க வரான் அப்படின்ற மாதிரி, ஏன்டா அப்படி பச்சையாக புழுவுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்த பேர் சேர்ந்து அருண் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அவனை எப்படி நீ அடிக்க வருவான்னு சொல்லு, அவன் கல்லு தானே எடுக்க வரான், ஸோ வார்த்தையை கரெக்டாக பேசணும்னு அருணுக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா மொத்தமாக சுத்து போட்டானுங்க நம்மளை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பேசுறாரு, டக்குன்னு வந்து இந்த மாதிரி கேம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடக்கூடாது, ரொம்ப ஆர்ஷா போகுது கேமு, ஸோ கேமை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அது ஓகே தான் வச்சுக்கோங்களேன், கேம் வந்து இவ்வளோ ஆர்ஷா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. அருண் வந்து அவர்கிட்ட இருந்த 2 கல்லை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஓகே, அவர்கிட்ட கல்லை எடுத்து கொடுத்தா மட்டும் போதுமா, ஆக்சுவலாக ஜெஃப்ரி எடுத்துகிட்டு போனார் 6 கல்லை வந்து இவங்களுக்கு ஜெஃப்ரி எடுத்துட்டு போயிருக்காரு. அதை வாங்கி கொடுத்திருந்தா ஆக்சுவலா பிரச்சனை முடிஞ்சிருக்கும், அங்க வாங்கி கொடுக்க முடியல. சோ அப்படின்னும் போது காம்பன்சேட்டே ஆகாது. இந்த டாக் வரது சொல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆக்சுவலா அருணும் ஜெஃப்ரியும் போய் எடுத்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, அங்க வந்து ராணுவ வந்து அந்த கன்வேயர்ல எடுக்கும் போது எங்களாரும் நசுக்கி விட்டு எடுத்தாரு. ஸோ அங்க ராணுவ ஆனது தப்புனா இங்கேயும் இதுதான் தப்பு. டே அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைடா, ஆக்சுவலா அதுக்கோசம் அதாவது அங்க நடந்ததுக்கோசமா இங்க எடுத்தீங்க இல்ல, இங்க வந்து நீங்க அவங்க கல் எடுக்கணுன்ற இன்டென்ஷன்ல தான் எடுத்தீங்க. இந்த இன்டென்ஷனுக்கும் அந்த இன்டென்ஷனுக்கும் வந்து சம்மந்தப்படுத்தி அது தப்புனா இதுவும் தப்பு அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டானுங்க. அடப்பா யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக ராணுவ மேலே மொத்தமாக பார்த்தீங்கன்னா பழிய போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அவன் வந்து பெரிய உருவம், அவன் உருவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா எடுக்க விட மாட்டான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக ராணுவ எடுத்ததோட நிறைய பேர் நிறைய கல் அதிகமாக தான் எடுத்திருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ மிச்ச பேர் கல் எடுத்துட்டு தானே இருக்காங்க, ராணுவம் மட்டுமா எடுக்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் இங்கே பழி என்ன வருதுன்னா, ராணுவம் மட்டும் தான் எடுக்கிறான், ராணுவுக்கு தான் அந்த பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ராணுவே அதை கேட்குறான், டே நான் மட்டும் எடுக்கலையடா, நீங்கள் உங்ககிட்ட அப்புறம் இவ்வளோ கல் வந்தது, இப்போ என்ன சொல்கிறீங்க, நான் தான் எடுக்கிறேன், என்கிட்ட தான் பவர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் எடுக்கல, ஓகே நான் எடுக்கிறேன் ஒரு கல், அப்போ மொத்த கல் என்கிட்ட தானே இருக்கணும், எப்படி உங்க என்னை விட உங்ககிட்ட எப்படி கல் இருக்குது, என்கிட்ட 2 கல் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நானும் கேட்குறேன். நியாயமான கேள்வி தான். ஆனால் மொத்த பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது நீ வந்து அக்ரெசிவ் ஆடுற, நீ வந்து அக்ரெசிவ் ஆடுற அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களா, கரெக்டான ஸ்டாண்ட். என்னன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவன் அக்ரெசிவ் ஆடுறான்னு சொல்லாதீங்க, நீங்க அதை பண்றீங்க, பண்ணதுக்கு அவன் ரிஃப்ளெக்ஷன் தான் அவன் பண்றான். ஸோ அப்படின்னும் போது அவன் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பேசி முடிச்சுட்டு ஓகே இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தது. ஆனால் செகண்ட் ரவுண்ட் ஒன்று ஆரம்பிச்சது பாருங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து திருப்பி வேலையை காமிக்க ஆரம்பிச்சாப்புல. ஜெஃப்ரி என்ன பண்ணார், திருப்பி வந்து ஒரு 2 கல்லை உருவிட்டு போயிட்டாரு. ராணுவ தான் கல்லு மேலே உட்காந்துட்டு இருந்தது, எங்க பெராக் பார்த்துட்டு இருந்தாருன்னு தெரியல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 2 கல்லை எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ராணுவுக்கு திருப்பி கோவம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் விடக்கூடாதுனா, அதாவது என்கிட்ட இருந்து திருப்பி 2 கல்லை எடுத்துட்டு போயிடல, இப்போ நான் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு திருப்பி எடுக்க போனாப்ல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை நடந்தது. ஸோ அந்த சண்டையில் ஜெஃப்ரி ஒரு வேலை பண்ணார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ஒஸ்ட்டான வேலை. என்னன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காப்லனா, நான் வந்து அவனை ஃபுல் ஃபோர்ஸில் தள்ளவே இல்லைங்க, நான் லைட்டாக தான் தள்ளினேன். ஓகேங்களா, நான் 1 மடங்கு ஃபோர்ஸ் போட்டான், அவன் 2 மடங்கு ஃபோர்ஸோட போய் கீழே விழுந்துட்டான். அதாவது அவன் ஆர்டிஃபிஷியலாக ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் போட்டு விழுந்தான். ஏன்டா ஒருத்தன் உள்ள போறானா, நீ தள்ளுறதை விட அதிக ஃபோர்ஸ் கொடுத்தா விழுவான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் ஜெஃப்ரி சொல்ல வரது என்னன்னா, நான் தள்ளுறதை விட அவன் டபுள் மடங்கு ஃபோர்ஸில் போய் விழுந்தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் வந்து ஒரு மடங்கு தான் ஃபோர்ஸ் கொடுத்தேன், அவன் தான் டபுள் மடங்கு இன்டென்ஷனலாக போய் விழுந்தான் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சொல்ல வராப்புல. ஜெஃப்ரி நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஒருத்தனுக்கு அடிபட்டு கிடக்குது அப்படின்னும் போது நீ அவன் ஆல்ரெடி என்ன நிலைமையில் இருக்கான்னு கிளியராக தெரியல. இங்கே வந்து ராணுவம் வந்து கை தூக்குறான், கையெல்லாம் நல்லா தான் இருக்குது இப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறது எப்படின்னா, இப்போ நாளைக்கு உனக்கு ஒரு நடந்துருச்சு அப்படின்னும் போது மற்றவங்க வந்து இந்த மாதிரி உங்க காது பட பேசுறது, இல்லை பின்னாடி இப்படி பேசுறது எவ்வளோ கேவலமான விஷயம். அந்த கேவலமான விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஜீவன்கள் உள்ள பண்ணிட்டு இருக்கு. ஒன்று ஜெஃப்ரி, இன்னொன்று சௌந்தர்யாவுக்கு அடுத்து வரேன். ஓகே, இந்த ஜெஃப்ரி
பண்ணுற வேலை என்னன்னா இந்த மாதிரி வந்து நான் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் போட்டு தரல, அவனா போய் விழுந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. இங்கே என்ன மேட்டர்னா இங்கே நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஓகேங்களா, அந்த ஆக்சிடென்ட் தான் இப்போ நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் விளையாடின என் கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா தள்ளும் போது அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக முடிஞ்சு, யாருமே இங்கே கொஸ்டினே பண்ண போகிறது இல்லையே. ஆனால் நீ பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாற்றி விடுற, அதாவது நான் பண்ணவே இல்லை அவனா விழுந்துட்டான்ற, அவனா விழுறதுக்கு அவன் என்ன பைத்தியக்காரனாடா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ரொம்ப ரொம்ப தப்பாக பேசிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் வந்து வார்ன் பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேரும் பண்ணுறது தப்பு, ஆக்சுவலாக அவனுக்கு என்ன நடந்ததுன்னே கிளியராக தெரியல, அதுக்குள்ளே நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கடைசி வரைக்கும், ஆக்சுவலாக இப்போ ராணோ வந்து திருப்பி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியாச்சு, இப்போ வரைக்குமே கடைசி வரைக்கும் ஜெஃப்ரி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா நான் பண்ணது தப்பே இல்லை, நான் 1 மடங்கு தான் தள்ளினேன். ஆக்சுவலாக யார் பண்ணது இங்கே தப்பு இல்லை, டாஸ்க்னா அப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபிசிக்கல் டாஸ்க் தான், ஒருத்தர் தள்ளி விட்டு தான் விளையாடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவரும் தள்ளி விடுறாரு, அது மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான் அப்படின்னும் போது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஜெஃப்ரி கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒன்று மாற்றி விட்டுட்டு இருக்காரு. அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் தான் விழுந்தான், எப்படி லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் வந்து எப்படி அடிப்படும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கிட்ட புரியல, நான் ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் வந்து எப்படி அடிப்படுன்னு கேட்குறேன். ஆனால் விழும்போது பார்த்தீங்கன்னா அவன் 2 கையை தான் பார்த்தீங்கன்னா ராணுவ எடுத்துகிட்டு போய் ஊண்டுனாப்லே. ஸோ 2 கையோட மூட்டும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் பட்டுது அப்படின்னும் போது அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அடிப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் தான். இது வந்து ஜெஃப்ரி கிளியராக பார்க்கலன்னு சொன்னால் முறிஞ்சுது. ஓகேங்களா, ஆனால் இங்கே என்னன்னா நான் பார்த்தேன், அவன் ஒரு கை தான் வச்சான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி வந்து ஜெஃப்ரி பண்ணிட்டு இருக்காப்ல. இதில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரியை போட்டு போலன்னு பொழக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு சரி சௌந்தர்யாவுக்கு சரி பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது. அது 3 வாரம் வந்து ராணுவுக்கு சரியாகிறதுக்கு ஆகும்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக தலைவனுக்கு ஒரு பெரிய பூஜை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு சவுண்டையும் கூடயே கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா எல்லாரும் ராணுவ வெளியில் வந்ததுக்கப்புறம் போய் பார்த்தாங்களே, சௌந்தர்யா கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளே போய் அவனுக்கு எப்படி இருக்குன்னு கூட பார்க்கல. நான் ஏன் பார்க்கணும்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க சொல்லியாச்சு, இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவன் நடிக்கிறான், ஒருவேளை அவன் நடிச்சிருந்தானா இவனை விட ஒரு கேவலமான ஜென்மம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீ கரெக்டான ஜென்மமாம்மா, நீ கேவலமான ஜென்மம் இல்லையா? ஒருத்தன் போய் உள்ளே உட்காந்துருக்கான், அவனை வந்து இப்போ வரைக்கும் நீ என்ன சொல்லியிருக்கான், அவன் நடிக்கிறான்னு சொல்கிறேன். ஒருத்தன் நடிக்கிறேன்னா இவ்வளோ தூரமாக நடிப்பான், சரி ஓகே அவன் கீழே விழுந்தப்ப நீ நடிச்சான்னு கூட சொல்லிக்குவேன். அதுக்கடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, திருப்பி வந்து உட்காந்துருக்கான், திருப்பி அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னும் போது இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஜீவன் சொல்லிக்கிட்டே சுற்றுது. என்ன ஜென்மோனே தெரியல அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுதுங்க. சீரியஸ்லி ரொம்ப ஒஸ்டான கேரக்டர் சௌந்தர்யா பண்ணிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கும் முட்டு கொடுக்குறானுங்களே, அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ சௌந்தர்யா ஆர்மி இருக்குல்ல, சௌந்தர்யா ஆர்மி இல்லை, சௌந்தர்யோட பிஆர் இருக்குல்ல, இதுக்கும் பயங்கரம் முட்டு கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்க, இப்போ இந்த சம்பவத்தை விட்டுட்டு என்ன பண்ணுவானுங்க, ஆக்சுவலா சௌந்தர்யா எப்படி கல்ல பாதுகாத்தாங்க பத்தியா, ராணுவ பண்ண இது எப்படி சொல்றது, ராணுவ பண்ண பித்தலாட்டத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க பத்தியா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா பேசிக்கிட்டு தான் இருப்பானுங்க. நீங்கள் வேணா ட்விட்டரில் போய் பாருங்கள், ட்விட்டரில் கண்டிப்பாக இப்போ 4-5 ட்வீட் வந்து இதே மாதிரி போயிட்டே இருக்கும். சௌந்தர்யோட பிஆர் டீம் வந்து இறங்கி வேலை செய்வானுங்க. சௌந்தர்யா பக்கம் இருக்க அந்த தப்புலாம் இருக்குல்ல, அது எப்படியாவது தொடச்சி விட்டணும், மக்கள் மைண்டை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இறங்கி வேலை செய்ய தான் போகிறானுங்க. இன்னுமா புரியல, பயங்கரமாக பிஆர் டீமை வச்சே மட்டுமே ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா மட்டும்தான். அதான் ஆனந்தி வெளியே வந்து சொல்லிட்டாங்க பாருங்க, சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்க பிளேயரே இல்லை, அவங்கள பற்றி நான் பேசவே விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ வர பார்த்தீங்கன்னா வெளியே வர ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ கொடுக்கும்போது நம்ம இப்போ அதாவது ஒருத்தவங்க வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது கூட ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும்போது கூட அவங்களோட பெஸ்ட்டை மட்டும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுறாங்களே, அப்போ வந்து க்ளீனாக தெரியும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு ட்விட்டரில் போய் பார்க்கும்போது தெரியும். அதாவது எவன்லாம் நீங்கள் வந்து ஓகே நியூட்ரலாக இருக்கான்னு நினச்சோன்னா அவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யாக்கு பாசிட்டிவாக போட்டுட்டு இருப்பான். அவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் தான். ஸோ அந்த அளவுக்கு ட்வீட் வந்து இப்போ பறந்துகிட்டு இருக்கு. சௌந்தர்யாவோட ஹேஷ்டாக் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் வேலை ட்ரெண்ட் ஆகுது. யாரா நீங்கள் எங்கேருந்துலாம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு பொண்ணு இவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணுது, இப்பயும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவன் எங்கள் தலைவிட அவள் பாடுறா எப்படி வந்து டாஸ்க்கை ஃபயராக விளாட்ற அப்படின்னு நம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. உங்களை மாதிரி ஒரு ஜென்மத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னைக்கு நைட்டில் போகிறோம்ல ரிவ்யூ. ஸோ அந்த ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பிரித்து மெஞ்சிடலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.